பிபி காசு வந்ததோ இவ வந்து உன்னை அடிச்சு துரத்திடுவா அப்படின்னு. பிபி காசு வந்ததுக்கு அப்புறம் இவர் காசை தூக்கிட்டு ஓடிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் அவ்வளவுதான் பசங்களை வச்சுட்டு ஒன்னும் கடங்காரங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். நான் தான் அந்த மாதிரி இருக்குது எங்க சுச்சுவேஷன். என்னன்னா இந்த நம்பிக்கையில்லாத உறவு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை நாள் வந்து இந்த இவர் பயப்படுறது அவர் போய் பயப்படுறது? நான் வந்து ஓப்பனாவே நான் சொல்றேன், இது மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு. என் பசங்களுக்காக தான் நான் ஒன்று சேர்ந்தது. இது வந்து நீங்கள் என்ன இப்படி அப்படி சொல்லிட்டு இப்படி ஆடுறீங்க பாடுறீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வீடியோ பண்ணணும் இல்லையே, எத்தனையோ பேர் வேற வேற கூட பண்ணுறாங்க. அப்படி நாங்கள் கப்புள்ஸாக பண்ணும்போது என்ன, எங்களுக்குள்ள ஒரு உறவு என்னன்னா, என் குழந்தைங்களுக்கு நான் வந்து அப்பாவை பறித்த மாதிரி இருக்கக்கூடாது, அவருக்கு அம்மா பறித்த மாதிரியே இருக்கக்கூடாது. எதுக்குமா அந்த அந்த இது வேணாம், இந்த வயசில் வேணான்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நானும் வந்து மன்னிச்சு சரி பரவாயில்ல, தப்பு எல்லா மனுஷன்தான் பண்ணுறான், இவர் மட்டுமா பண்ணுறாங்க, நான் கூட தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் மனசில் வச்சு ஓகே நம்ம ஈகோக்காக நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போது சேர்ந்துருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இது எத்தனை நாள் நீடிக்கும்ன்றது எங்களுக்குமே தெரியாது தான். ஏன்னா நம்ம இதுதான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன். ஆனால் இது வந்து நீங்கள் ட்ராமான்லாம் சொல்ல முடியாது. ட்ராமானாலும் அதாவது நாங்கள் 2 பேரும் இப்போது நாடகம் ஆடுறோம் நடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அது உண்மை தானே. அப்புறம் எப்படி இது நாடகமாகும்? எப்படி அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இவங்க நாடகம் ஆடுறாங்க ட்ராமா ஆடுறாங்க? ட்ராமா ஆடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, சோஷியல் மீடியா யூடியூபராக இருக்காங்க, அவங்களாம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. நாங்கள் இன்னும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் இப்போது எங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம காட்டுவோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டென்ட் போடுறேன் சும்மா ஃபன்னாக. இது வச்சு எங்கள் ஃபேமிலி எங்கள் அது என்னது ஒரு ப்ரைவேசியான ஒரு லைஃப்பை ட்ராமா பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. பொதுமக்களோட மிங்கலாக இருந்தார் அகோரிங்கிறதுனால இவரை நம்பி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை ஆச்சு, அதனால நான் வெளியே வந்து சொன்னேன். இது எங்கள் 2 பேருக்கு மட்டுமே இருந்ததுன்னா நான் வெளியே வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இதனால 4 பேர் வந்து பாதிக்கக்கூடாது, அதே மாதிரி இவரும் வந்து அதுலேருந்து வெளியே வரணும், அதை நம்பி லைஃப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் மீடியாவில் வந்து நான் உட்காந்தேன். ஸோ இதில் ட்ராமா ஆடுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் பிடிக்காம மீடியா லைஃப்குள்ளேயே இருந்து வந்துட்டோம் இல்லையா, பிடிக்காம அதனால பிரிகிற விஷயமும் ஆகட்டும் சேர்ற விஷயமும் ஆகட்டும் அது மீடியாவில் தான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த டைமில் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசிக்காதனால அவங்க அந்த இருந்த கோவம் அந்த டிப்ரெஷனில் அவங்க வந்த வார்த்தையெல்லாம் அள்ளி விட்டுட்டாங்க. சேர்ந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குறோமா, இதுக்கப்புறம் பிரிஞ்சா நாங்கள் கொடுக்க போகிறது வரமாட்டோம். அதே மாதிரி பிரச்சனையை மீடியாவுக்கும் கொண்டு வர மாட்டோம். ஸோ ரொம்ப சுத்தமாக ஜாயிண்ட்டே ஆக முடியாத அளவுக்கு அப்படின்னா மியூச்சுவலாக விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, ஏன்னா குழந்தைங்களுக்காக தான் இப்போ ரீஜாயின் பண்ணியிருக்கோம். முரண்பாடுகள் இருக்கலாம், புரியுதுங்களா? எனக்கு அவர் பண்றது எனக்கு பிடிக்காது, ஏன்னா டக்குன்னு என்னால் அடாப்ட் ஆக முடியாது. அவங்க ஒரு இது இப்போ ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க, அதுக்கு சடனாக நான் அடாப்ட் ஆக முடியாது.